ரணில் விக்ரமசிங்கக்கு ஓட் பண்றது தவறில்லை. உண்மையிலே அந்த பார்லமெண்ட் உறுப்பினர் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னா, எழுப்பி போய் ஜனாதிபதி கிட்ட அந்த மேடையில இருந்து நீங்க என்ன முட்டாள்தனமா கதைக்கிறீங்க, ராசாக்கெல்லாம் அடிக்கப்படலையே, பெட்டிகள் எரிஞ்சதுக்கு யாராச்சும் நஷ்டஈடு கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கணும். 20 வருஷம் தொடர்ச்சியாக புகட்டுவதான ஆட்சி செய்ய போகுது இந்த நாட்டுல. சோ நாங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா பிரிஞ்சிருக்க வேணாம், நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், இந்த சமூகம் வந்து இப்படி நிக்க கூடாது மாறின்னு சொன்னவங்க 2 கைகளும் 2 கால்களும் போறதுக்கு ஒருத்தன் காரணமா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்னா, எங்களுக்கு தலையிடிக்கு ஒரு 2 பெட்ரோல் தாரான்னு சொன்னா, எங்களை தலையிடிக்கு பெட்ரோல் தந்த அவன் தான் நாங்க பார்க்க மாட்டோம், என் கை 2ம் போகாம நீ வச்சிருந்தா பெட்ரோல் நானே எடுத்திருப்பேன் என்றுதான் ஒரு புத்திசாதுரியமான ஒவ்வொருவரும் நாங்க சொல்ற பதிலா இருக்கும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னு சொன்னா, பொருளாதாரத்தை வரிசையில இருந்து எங்களை இல்லாமக்கினா வரிசைக்கு வர வச்சது யாரு? தேர்தல் முடிஞ்சா இவங்க மெட்ர பக்கம் மாறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தையே சீரழிவுக்கு கொண்டு போனது இவர் தான் என்று சொல்ல மாட்டார் என்று என்ன நிச்சயம், சொல்ல மாட்டாங்க என்ன உத்தரவாதம். சோ இவங்க நம்பி ஓட் பண்ணாதீங்க. நீங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஓட் பண்ணுங்க. நீங்க செஞ்சீங்க, அவர் செஞ்சது சரியா, அவர் சரியா வழிநடத்திருக்காரு நீங்க இனங்கண்டால், நாங்க இனங்கண்டால் நாங்க வாக்களிப்போம். இவங்க சொல்றதுக்காக நாங்க வாக்களிக்க தேவையில்லை. உங்களோட வீட்டுல ஒரு 20 நாள் குழந்தையோ, உங்களோட வீட்டுல ஒரு அண்ணாவோ, உங்களோட வீட்டுல ஒரு தம்பியோ, உங்களோட வீட்டுல ஒரு உமாவோ வாப்பாவோ எரிக்கப்பட்டிருந்தா நீங்க அவங்கள்ட்ட போய் ராஜாங்க அமைச்சு வாங்கி இருப்பீங்களா? இன்றைக்கு அவங்களுக்கு நீங்க ஆதரவா பேசுவீங்களான்னு கேட்டா. ஹாய் எவ்ரிவன். நெதர்லாந்து அரசாங்கத்தால இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஒரு 20 மில்லியன் பெறுமதியான ஒரு சொகுசு வாகனம், 2 கோடி ரூபாய் இலங்கை நாணயத்தில் பெறுமதியான அந்த வாகனத்தை, இலங்கையினுடைய பொது விஷயத்துக்காக வழங்கப்பட்ட அந்த வாகனத்தை இலங்கையினுடைய ஒரு அமைச்சர், குறிப்பாக ஒரு முஸ்லீம் அமைச்சர் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அது சொந்த பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்தி மட்டும் இல்லாம அதனுடைய பராமரிப்பு செலவு, அந்த வாகனத்தை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காண்டி தன்னுடைய அமைச்சரவையினுடைய செயலாளரை, அதனுடைய நிறுவனங்கள்ல இருக்கிற அரசு ஊழியர்களை வந்து வற்புறுத்தி அதுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த மெயின்டெனன்ஸ் செலவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஒரு விடயத்துக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால குற்றம் சுமத்தப்பட்டு இன்றைக்கு அந்த குற்றத்தை நீதிமன்றத்தில், கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. என்னண்டு அப்படியான ஒரு குற்றத்தை நான் செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் இன்றைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிறை தண்டனை விதிக்கப்பட்டு, அது ஒரு 10 வருடங்களுக்கு, 2 வருஷம் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 10 வருடங்களுக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 லட்சம் ரூபாய் என்னது குற்றப்பணமாக செலுத்த வேண்டியும் எனது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதவானால் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா உத்தரவிடப்பட்டிருக்குது. இது இலங்கையில் நடந்தது யாருன்னா, இலங்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பழம்பெரும் ஒரு முஸ்லிம் அரசியல் பிரமுகர், முன்னாள் அமைச்சர். இந்த அமைச்சர்களும் இந்த முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்களும் தான் இந்த நாட்டை வந்துட்டு பொருளாதாரத்தில் முன்னேறிட்டு, சோ இவர் குறித்த ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு வந்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் செய்யறாங்க. சோ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே இவங்க தான் பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிட்டு சொல்லித்தான் இவருக்கு வந்துட்டு பிரச்சாரம் செய்யறாங்களான்னு சொல்லி இந்த முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இப்ப பிரச்சாரம் செய்யற இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு உண்மையிலே அவங்க மக்கள் நலனுக்காக பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காண்டி தான் அவங்க பிரச்சாரம் செய்யறாங்கன்ற விஷயத்தை நாங்க என்ன செய்யறோம்னா இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம். சோ கட்டாயமா என்ன செய்கின்ற வீடியோ முழுமையா பாருங்க. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சேனலுக்கு நீங்க முதலா வந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் மறக்காம சேனலை என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதே போல பாத்தீங்கன்னா வாக்களிக்க கேட்கின்ற ஒவ்வொரு தமிழ் பேசுற அல்லது குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. எந்த விதமான கட்சி வேறுபாடுகளும் இல்லாம தனிநபர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் நின்று ஒரு நடுநிலை மனதோடு இந்த வீடியோ இருக்கா முழுமையா என்ன செய்யுங்கன்னா எல்லாரும் முழுமையா பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த முஸ்லீம் ஒரு முன்னாள் அமைச்சர்களுடைய இந்த செயற்பாட்டுக்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் 80 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நான் இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சேன்னு ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கார். இவரு அதே போல இவரை மாதிரி இன்னும் சில பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தான் இப்ப முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தை முன்னேற்றம் என்று வாக்களிக்கிறதாக இருந்தா மக்கள் நீங்க சிந்திச்சு வந்து என்ன செய்யணும், வாக்களிங்க, நாங்க சிந்திப்போம். அவர் உண்மையிலே பொருளாதாரத்தை முன்னேற்றார், நாட்டை மீட்டெடுத்தார் என்று சொல்லி எங்களுக்கு தோணிச்சுன்னா நாங்க வாக்களிப்போம். ஆனா இந்த முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இவங்க சொல்றாங்க, இவங்க ஆதரவு தெரிவிக்காங்கன்றதுக்காக மட்டும் என்ன செய்யாதீங்கன்னா நீங்க அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க. ஏனென்று சொன்னா கடந்த காலங்களில் இவங்கிற கதையை கேட்டு நாங்க வாக்களிச்சு இவங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக மாற்றமாக நடந்த பல வரலாறுகள், இந்த விஷயங்கள் நாங்க என்ன செய்யறோம்னா பார்க்கக்கூடியதா இருக்குது. அதுல ஒரு சில விஷயங்கள் நாங்க என்ன செய்யணும், இந்த ஓட் போடுறதுக்கு முதல் நாங்க சிந்திச்சு பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த பார்லமெண்ட் தேர்தல் காலத்திலையும் இந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சையும் அந்த ஜனாதிபதியினுடைய குடும்பத்தையும் ராஜபக்ச குடும்பத்தையே முற்றுமுழுதாக அரசியல் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு முஸ்லிம் மக்கள் அவர்கள் மீது வைத்திருந்த சில பிரச்சனைகளை காரணம் காட்டி
அவங்களை எதிரியாக மாத்தி தான் என்ன செய்தாங்கன்னா வாக்களிச்சு தங்களை தேர்தலை வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி வெற்றியிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றியிட்டப்பட்டு கொஞ்சம் காலத்திலேயே சிறிது காலத்துக்குள்ளே போய் என்ன செய்யறதுன்னா அங்காள பக்கம் மாறு நின்று என்ன செய்யுது 20ஆம் திருத்தத்துக்கு ஆதரவு அளிக்கிறது. இலங்கையில முஸ்லீம் சமூகத்துக்கு நடந்த மிக முக்கியமான உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு சமூகத்துக்கு நடக்காத மிக அக்கிரமமான ஒரு விஷயம் தான் இந்த எரிக்கப்பட்ட இறந்து போன ஜனாசாக்கள் மீது ஏறி நின்று அரசியல் செய்யப்பட்டது. இறந்து போன உடல்கள் மீது என்ன செய்யப்பட்டதுன்னா இனவாதம் பேசப்பட்டது. அந்த உடல்களுக்கு அந்த எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு இதெல்லாம் எங்களால் தடுக்க முடியாம இருந்து கொண்டும் அவங்கள்ட்ட போய் ராஜாங்க அமைச்சு அதே போல பாத்தீங்கன்னா பிரதி அமைச்சு அதே போல அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்செல்லாம் நாங்க பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்டது மட்டுமில்ல, ஜனாசாக்கள் எரிக்கப்படல, ஜனாசா பெட்டிகள் எரிக்கப்பட்டது. ஜனாசா நாங்க எரிக்கலையே, ஜனாசா பெட்டிகள் எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்தாங்கன்னா கடந்த காலங்களில் பேசியிருந்தாங்க. இன்றைக்கு இந்த சமூக அரசியல் தலைவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு என்ன செய்யறாங்கன்னா பொருளாதாரத்தை முன்னேற்றினு சொல்லி ஓட் கேட்கிறாங்க. இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைஞ்சா நிச்சயமாக அடுத்த கட்டத்தில் போய் என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா சொல்ல போறாங்க. இல்ல இவர் தான் ஜனாசா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு மூல காரணமா இருந்தார் என்று சொல்ல போறாங்க. அதுக்கு முதல் என்ன செய்யணும்னா சமூகம் கொஞ்சம் இவங்களோட விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு கொள்ளுங்க. ஏனென்று சொன்னா அண்மையில பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில வந்துட்டு பேசுற இடத்துல இறந்து போன ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்காக நான் நட்ட வீடு வழங்குவேன் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த மேடையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜனாசாக்கள் எரிக்கப்படும் போது நீதியமைச்சராக இருந்தவர், அந்த ஜனாசாக்கள் எரிக்கப்படும் போது அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்த ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர், ஜனாசாக்கள் எரிக்கப்படல, ஜனாசாக்களுக்கு பதிலாக பெட்டிகள் தான் எரிக்கப்பட்டது என்று பேசின எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஜனாதிபதி சொன்ன உடனே எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கு நாங்க வந்து நஷ்ட ஈடு கொடுப்போம்னு சொன்னது அவங்க கைதட்ட பார்க்கக்கூடிய இருந்தது. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே அந்த பார்லமெண்ட் உறுப்பினர் என்ன செய்திருக்கணும் சொன்னா எழுப்பி போய் ஜனாதிபதி கிட்ட அந்த மேடையில இருந்து நீங்க என்ன முட்டாள்தனமா கதைக்கிறீங்க, ஜனாசாக்கள் அடிக்கப்படலையே, பெட்டிகள் இருக்கிறதுக்கு யாராச்சும் நஷ்ட ஈடு கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கணும். ஆனா அப்படி கேட்கல, அவர் கைதட்டுறாருண்டா அப்ப ஜனாசா எரிக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொள்றாரு. அப்ப ஏன் முன்னால் பேசினார்? அப்படி இன்றைக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்க சமூகத்தின் நலனுக்காக இவருக்கு ஆதரவு கொடுக்கிறோம், நீ இந்த நாட்டை பொருளாதாரத்தில் நிமித்தினாரு, சோ நீங்க ஓட் பண்ணுங்கன்றாங்க. ரணில் விக்ரமசிங்கக்கு ஓட் பண்றது தவறில்லை, அது ஒவ்வொரு இலங்கையுடைய வாக்குரிமை பெற்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரித்தான உரிமை. தான் விரும்புகிற வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்களிக்கலாம், சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்கலாம், அனுரகுமார் திசாநாயகக்கு வாக்களிக்கலாம், 39 வேட்பாளர்கள் யாருக்குமே வாக்களிக்கலாம். ஆனா இவருங்க சொல்றாங்கன்னு ஓட் பண்ணாதீங்க. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா 20 வருஷம் தொடர்ச்சியாக புகட்டுவதான ஆட்சி செய்ய போகுது இந்த நாட்டில். சோ நாங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா பிரிஞ்சிருக்க வேணாம், நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், இந்த சமூகம் வந்து இப்படி நிக்க கூடாது மாறின்னு சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு என்ன செய்யறாங்க? ஆதரவு ஓட்டு கேட்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சா இவங்க மெட்ர பக்கம் மாறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தையே சீரழிவுக்கு கொண்டு போன இவர் தான் என்று சொல்ல மாட்டார் என்று என்ன நிச்சயம், சொல்ல மாட்டாங்க என்று என்ன உத்தரவாதம். சோ இவங்க நம்பி ஓட் பண்ணாதீங்க. நீங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஓட் பண்ணுங்க. நீங்க செஞ்சீங்க, அவர் செஞ்சது சரியா, அவர் சரியா வழிநடத்திருக்காரு நீங்க இனங்கண்டால், நாங்க இனங்கண்டால் நாங்க வாக்களிப்போம். இவங்க சொல்றதுக்காக நாங்க வாக்களிக்க தேவையில்லை. நாட்டுல பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சதுன்றாங்க, நாட்டில இருந்த வரிசைகள் இல்லாமல் ஆக்கப்பட்டதுன்னு பிரச்சாரம் செய்யறாங்க. அதே போல இன்னும் ஒரு படி மேல போயிட்டு முஸ்லீம் கட்சிகளுடைய அரசியல் தலைமைகளையும் அரசியல் தலைவர்களையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா மேடையில வந்து முசீபத்துக்கள் என்றாங்க. அதுக்காக நான் குறித்த அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவாக பேசுறேன் இல்ல, ஆனா அந்த விடயத்தை இவங்க சொல்லி ஓட் கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை வந்திருக்கிறத நாங்க கொஞ்சம் என்ன செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்று சொன்னா கூட இருக்கிறது கொரோனா தொற்று காலத்துல முட்டியை கொண்டு போய் கழனி ஆற்றுல போட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சியை கையில வச்சு கொண்டுதான் கூடவே பிரச்சாரத்துல வச்சு கொண்டு முசீபத்தை பத்தி பேசுறாங்க. முஸ்லீம் அமைச்சர்களையும் முஸ்லீம் கேபினெட் இவங்க இல்லாத இருக்கிறதான கேபினெட்ல அவங்க கேபினெட்ல பிரச்சனையே கிடையாதான். இவங்க இல்லாத கேபினெட்ல தான் கெகலியர் அம்புக்குவல எனது அமைச்சரவை பத்திரங்கள்லாம் இது செய்யாம என்ன செஞ்சிருக்கிறாரு, போலியான மருந்துகளை இறக்குமதி செய்யற ஒரு சுகாதார அமைச்சரும் இதே கேபினெட்ல இருந்திருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லையாமன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விடயத்தையும் என்ன செய்வோம் சொன்னா நாங்க கொஞ்சம் என்ன செய்யணும்னா சிந்திச்சு பார்த்து நாங்க முடிவெடுக்கணும். இதெல்லாம் உண்மையிலே இவங்க சொல்றதெல்லாம் நம்பித்தான் நாங்க ஓட் பண்ணணுமா, இவங்க இப்படித்தான் இருந்தாங்களான்னு சொல்லி நாங்க கொஞ்சம் என்ன செய்யணும் சிந்திக்கணும். அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொருளாதார முன்னேற்றம் என்னது, பொருளாதாரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு வரிசையில் நின்றாங்க, மக்கள் வந்துட்டு கேஸ் வரிசையில் நின்றாங்க, பெட்ரோல் வரிசையில் நின்றாங்க. ஸோ இன்னும் சாமான்கள் இல்லாம இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இல்லாமல் ஆக்கிறது குறுகிய காலத்தில் ஒரு பிரச்சாரம் வந்துட்டு இவங்களால வைக்கப்படுது.
மக்கள் இன்றைக்கு வந்துட்டு இந்த வரிசைகள் வராது. இனிமேல் பொருளாதார வரிசை வராது. ஏன்னு சொன்னா அப்ப காசு இருந்தது, வரிசையில இருந்தாங்க சாமான் இல்லாம. இப்ப சாமான் இருந்தாலும் வாங்குறதுக்கு காசு இல்லாம தான் மக்கள் இருக்கிறாங்க. சோ இது உண்மையான பொருளாதார வளர்ச்சியா? நீங்க சென்ற காலங்கள்ல, கடந்த காலங்கள்ல ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 கிலோ கோழி வச்சு வாங்கினா நீங்க இப்ப எவ்வளவுக்கு வாங்குறீங்க? வாங்குற உங்களோட அந்த கொள் அளவு எவ்வளவு குறைவடைஞ்சிருக்குன்றதை பாருங்க. ஒரு மாதத்துக்கு நீங்க 10 கிலோ மரக்கறி வாங்கினா இப்ப நீங்க ஒரு மாதத்துக்கு 3 கிலோ மரக்கறி தான் வாங்குறீங்க. ஒரு மாதத்துல 4 பால்மாக்கள் நாங்க வாங்கி பாவிச்சிருந்தோம்னு சொன்னா இப்ப மாதத்துக்கு 2 பால்மாக்கள் தான் நாங்க வாங்குறோம். சோ நாங்க வாங்குற அளவை குறைச்சிருக்கிறோம். சோ வெறுமனே அத்தனை வீதங்கள் அதிகரிச்சிருக்குது, இத்தனை வீதம் அதிகரிச்சிருக்குது, அவ்வளவு டாலர் கையிருப்புல இருந்தது, இவ்வளவு டாலர் இப்ப கையிருப்பு கூடி இருக்குது என்று சொல்ற கணித சமன்பாடுகள்ல மட்டும் பொருளாதார முன்னேற்றம் இல்ல. மக்களுடைய வாழ்க்கை வந்துட்டு ஏதாச்சும் மாற்றம் வரணும், முன்னேறணும். இருந்ததை விட கீழே தான் போயிருக்குது. என்ன செய்யல? அது மக்களுடைய வாழ்க்கை திறமெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி முன்னேறல. ஆனா மாற்று கருத்துக்களும் இவங்களே சொல்ல போறாங்க. நாங்க இவங்க சொல்றதை கேட்டு ஓட் பண்ண வேண்டாம். மறுபடியும் இவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும். உண்மையிலேயே இந்த பொருளாதாரம் முன்னேறி இருக்குதான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாங்க இதுல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சிந்திக்கணும். என்னன்னு சொன்னா ஒருவன் இருக்கிறான், உதாரணத்துக்கு ஒருவன் எங்க 2 கைகளும் 2 கால்களும் போறதுக்கு ஒருத்தன் காரணமா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்னா எங்களுக்கு தலையிடிக்கு ஒரு 2 பெட்ரோல் தாரான்னு சொன்னா, எங்களை தலையிடிக்கு பெட்ரோல் தந்த அவன் தான் நாங்க பார்க்க மாட்டோம். என் கை 2ம் போகாம நீ வச்சிருந்தா பெட்ரோல் நானே எடுத்திருப்பேன் என்றுதான் ஒரு புத்திசாதுரியமான ஒவ்வொருவரும் நாங்க சொல்ற பதிலா இருக்கும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரத்தை வரிசையில இருந்து எங்களை இல்லாமக்கினா வரிசைக்கு வர வச்சது யாரு? இவ்வளவு இந்த வரிசைகளுக்கு எங்களை உள்ளாக்கினதுல இவங்களுக்கு பங்களிப்பு இருக்குதா? இவங்களும் அதுக்கு ஒரு காரணமானாக்களா கடந்த காலங்கள் என்றதை நாங்க என்ன செய்யணும்னா ஒரு சந்தர்ப்பத்தில் சிந்திக்கணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கு நாங்க வந்து என்ன செஞ்சோம்னா தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தோம். அதுக்கு எத்தனையோ நாங்க நடவடிக்கைகள் செஞ்சோம், எத்தனையோ கூட்டங்களை போட்டோம், 30-40 கூட்டங்கள் நாங்க போட்டோம். நாங்க அவரை மீட் பண்ணோம், இவரை மீட் பண்ணோம்னு பல காரணங்கள் இப்ப சொல்றாங்க. ஒரு விடயத்துல ஒரு தவறு நடக்கிறத நாங்க பார்த்தா ஒன்று என்ன செய்யணும்னா கையால தடுக்கணும், இல்லைன்னு சொன்னா நாங்க அதை வந்து வாயால தடுக்கணும், இல்லைன்னா குறைஞ்சது அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போகணும்ன்றதான் எங்களை மார்க்கம் எங்களுக்கு சொல்ற விஷயம். அதை விட்டுட்டு இப்ப வந்து காரணம் சொல்றாங்க. ஏன் முன்னாள் ஜனாதிபதி நீங்க அவர் மூலமா நீங்க தடுக்க முடியலன்னு கேட்டா எங்க பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சில கதைகளை நாங்க மீடியாக்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்குது. என்னன்னு கேட்டா அவர் வந்து அந்த நேரத்துல கடுமையான ஒரு ஆளா இருந்தாரு, அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல. அதே போல அந்த விஷயங்களுக்கான முடிவுகளை கொடுத்த அந்த நிபுணர்கள், அவரோட கூட இருந்தவங்க எல்லாம் கடுமையான அதிகாரம் கொண்டவங்களாக இருந்தாங்க. எங்களுக்கு அமைச்சரவைகளை கூட நாங்க இந்த விஷயங்களை பேசினா அவங்க எங்களை மதிக்கலன்னு சொல்றாங்க. சரி, அப்ப நீங்க ஏன் அவங்களோட இருந்தீங்க? இருந்தது மட்டுமல்ல, இந்த விடயத்தை செஞ்சதுக்கு பிறகும் அவங்கள்ட்ட போய் ராஜாங்க அமைச்சு, கேபினட் அமைச்சு என்றெல்லாம் நீங்க எடுத்தீங்க. மறைமுகமாகவும் உள்ரங்கமாகவும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. சரிதானே? உங்களோட வீட்டுல ஒரு 20 நாள் குழந்தையோ, உங்களோட வீட்டுல ஒரு அண்ணாவோ, உங்களோட வீட்டுல ஒரு தம்பியோ, உங்களோட வீட்டுல ஒரு உமாவோ வாப்பாவோ எரிக்கப்பட்டிருந்தா நீங்க அவங்கள்ட்ட போய் ராஜாங்க அமைச்சு வாங்கி இருப்பீங்களா? இன்றைக்கு அவங்களுக்கு நீங்க ஆதரவா பேசுவீங்களான்னு கேட்டா இதுக்குரிய பதில ஒவ்வொரு மனசாட்சி என்ன சொல்லும். காரணங்கள் சொல்லலாம். எல்லா உலகத்துல எல்லா விடயத்துக்கும் காரணம் இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் சொல்லலாம், காரணங்கள் சொல்லலாம். நாங்க தடுக்க முயற்சி செஞ்சோம், செஞ்சதான். யாருமே நாங்க விரும்பல, நாங்க ஜனாசா இருக்கிறது எந்த ஒரு முஸ்லீமும் விரும்ப மாட்டான்ன்றாங்க. எஸ், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் மறுக்கிறது கிடையாது. ஆனா அப்படியானவர்களோட ஏன் ஒட்டி கொண்டிருக்கணும்? அதுக்கான தேவை என்ன வந்தது? ஒரு 20 நாள் இருக்கிற அமைச்சரவை ஒரு ராஜாங்க அமைச்சர் எதுக்கு எங்களுக்கு? சோ இன்றைக்கு அமைச்சர் வழங்கப்படுது, அமைச்சருக்கு காரியாலயம் இருக்குதான்னு தெரியாது, அந்த அமைச்சருக்கு திணைக்களங்கள் என்னென்ன திணைக்களங்கள் இருக்கு அந்த அமைச்சரவை இருக்குன்னு தெரியாது. ஆனா போய் அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்றாங்க. ஆனா சமூக நலனுக்கு செஞ்சு சொல்றாங்க. சோ இந்த விடயங்களை நாங்க என்ன செய்யணும் சொன்னா இவர்கள் சொல்ற ஆக்களுக்காக நாங்க ஓட் பண்ணணும், அல்லது நாங்க வந்துட்டு எங்கட ஓட்டு அளிக்கிற அந்த ஜனநாயக உரிமை செய்யறதுக்கு எங்கட சிந்தனை செஞ்சு நாங்க ஓட் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த சிந்தனை செய்யற சக்தி இல்லையா? நாங்க வந்துட்டு கட்டாயமா என்ன சொல்லலாம், எங்கட சிந்தனைக்கு நாங்க கேள்விக்குட்படுத்தி சில மறக்கடிக்கப்பட்ட கடந்த கால நிகழ்வுகளை நாங்க கண்முன் கொண்டு வந்து என்ன செய்யலாம் சொல்ல நாங்க வந்துட்டு இருக்கு. நாங்க என்ன செய்யலாம், நாங்க இதுக்கான ஓட் பண்றதுக்கான அந்த ஆள் யாருன்றதை நாங்க கண்டுபிடிக்கலாம். சோ இதையும் நாங்க என்ன செய்யலாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சில முஸ்லிம் பிரதிநிதிகள் ரணில் ஜனாதிபதி, தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சாரதியாக இருக்கின்ற வாகனத்துல வந்துட்டு நாங்க ஒரு நாளும் ஏற மாட்டோம் என்று எங்களோட தலைவர் செஞ்ச வசியத். அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், அவர்ல ஒருபோதும் ஏற மாட்டோம். அவர் ஒரு காரணம், அவர் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக இருக்கும் போதுதான் தமிழ்ல பள்ளி அடிக்கப்பட்டது, அம்பாறையில பள்ளிகள் அடிக்கப்பட்டது என்று பேசினவங்க இன்றைக்கு அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர் தான் இந்த நாட்டை காப்பாற்றினவர், இந்த நாட்டுக்கு சிறந்த தலைவர், அவரை விட எதுவும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா
இன்றைக்கு வந்து பிரச்சாரம் செய்யறாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வேற வேற ஆட்களுக்கெல்லாம் இன்றைக்கு அனுபவம் காணாது, அவருக்கு மட்டும்தான் அனுபவம் இருக்கின்ற ஒரு வாதமும் என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுது. சோ இந்த விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆனா அதுக்கு பதிலும் அவங்களே வச்சுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசுற நேரத்தில் அல்லது இன்னும் ஒரு பேசுற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யாருமே பாரம் எடுக்காத நிதி அமைச்சர் வந்துட்டு ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சபரி வந்து பாடம் எடுத்தாரு, அவர் பாடம் எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு பல விடயங்கள் செய்யக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அவர் ஒரு புதியவர் தானே, அவர் அமைச்சரவைக்கு புதியவர், அவர் பார்லமெண்டத்துக்கு புதியவர், அவர் அரசியலுக்கு புதியவர். இதுக்கு முதல்ல அவர் என்ன செய்யல, அரசியலில் ஈடுபடவும் இல்லை, பார்லமெண்ட் உறுப்பினராகவும் இருக்கல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கேபினெட் அமைச்சர் எடுத்து அந்த விடயங்கள் நிலைநிறுத்தலாம்னு சொன்னா மற்றவர்களுக்கும் அதுக்கான ஆற்றல் இருக்காதா? அனுபவம் என்றது மட்டும்தான் சாத்தியமா இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு வாதம் வைக்கிறவங்க, அவங்கள மேலையிலே அனுபவம் இல்லாத ஒருவர் என்ன செய்தாரு, இதை வந்துட்டு வெற்றி கொண்டார் என்றும் பேசுறாங்க. அவங்களே தான் சொல்றாங்க அனுபவம் இல்லாதவர்களால செய்ய முடியாதுன்னு. சோ இந்த விடயங்களை நாங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும்னா நாங்க சிந்திச்சு பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா 20ஆம் திருத்தத்துக்கு ஆதரவு அளிச்சது. 20ஆம் திருத்தத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பண்ணு? 20ஆம் திருத்தம் என்றது இந்த நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சுயாதீன ஆணைக்குழுக்கள் ஒழிச்சது, பாராளுமன்ற பேரவையை கொண்டு வந்தது, இலங்கையில இருந்த அரசியலமைப்பு பேரவையை வந்து என்ன செய்ய இல்லாமல் ஆக்கினது. சோ அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்துட்டு பல்வேறு அரசியலமைப்பு திருத்தங்கள், ஜனாதிபதி தண்ட அதிகாரங்களை தன்னை ஒரு சர்வாதிகாரி அளவுக்கு மாற்றக்கூடிய அளவுக்கான பல விடயங்களை செய்துதான் என்ன செய்ய 20ஆம் திருத்தத்துக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே என்ன செஞ்சா மாற்றி எடுத்தார். இந்த திருத்தத்துக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஆதரவா வாக்களிச்சதுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், அது ஒரு பிரச்சனை இல்லையேன்றாங்க. சோ இதே போல பாத்தீங்கன்னா 20ஆம் திருத்தத்துக்கு ஆதரவு அளிச்சவங்க மட்டும் இல்ல, 20ஆம் திருத்தத்துக்கு நேர்முறையான 19ஆம் திருத்தம் ஒன்று, அந்த 19ஆம் திருத்தத்துக்கும் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. 19ஆம் திருத்தத்துக்கு நேர்முறையானது 18ஆம் திருத்தம், அதுக்கும் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. 18ஆம் திருத்தத்துக்கு நேர்முறையானது 17ஆம் திருத்தம், அதுக்கும் ஆதரவு அளிச்சிருக்காங்க. சோ 17ம் சரி, 18ம் சரி, 19ம் சரி, 20ம் சரி என்றா எல்லா மக்கள் நலன், எது இதுல மக்கள் நலன்? எல்லாமே ஒன்று கொண்டு முரணானது. அப்ப எப்படி இதுல மக்கள் வந்து சோ இங்க மக்கள் நலன் சிந்திக்கப்படலை. இவங்களோட கடந்த கால செயற்பாடுகள் எல்லாமே தங்களோட சொந்த நலன் அடிப்படையாக கொண்டுதான் இருந்தது. சோ மக்கள் நலன் இருக்கல. சோ இந்த விடயங்களை நாங்க கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஓட் பண்றதுக்கு நாங்க சிந்திச்சு பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல வந்துட்டு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் பேசியிருந்தாரு. என்னது, நான் தான் வந்துட்டு என்ன செய்யணும்னா 20ஆம் திருத்தத்துல வந்துட்டு இரட்டை பிரஜா உரிமை உள்ள ஒரு பார்லமெண்ட் வரலாம் என்ற விஷயத்துக்காக ஆதரவு அளிச்சிருந்தேன். அது அந்த விஷயத்தை வந்துட்டு வெளிப்படையாக ஒரு இடத்துல பேசுற நேரத்துல பசில் ராஜபக்ச வந்துட்டு என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா பார்லமெண்டத்துக்கு இப்ப வரப்போறார், நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கார். இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த அரகலைக்கு முதல் இந்த பொருளாதார மக்கள் வீதிக்கு வரதுக்கு முதல் நடந்த பிரச்சனை இது. அதெல்லாம் வந்துட்டு சரியா போயிடும். இப்ப பாருங்க எப்படி நடக்க போகுது நாடு, எல்லாரும் சொல்லி கொண்டு நாடு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அதெல்லாம் நடக்காது. அவர் எப்படி கொண்டு போறாருன்னு மட்டும் இருந்து பாருங்க. அவருக்கு 7 மூளை இருக்குது 8 மூளை இருக்குதுன்னு கதை சொல்லிட்டு அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் உயரிய சபையில பேசின பார்லிமெண்ட் உறுப்பினர் நீங்க வாக்களிச்ச உங்களோட நான் தான் அப்படி என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் பொருளாதாரத்தை நிமித்தத்துக்கு தகுதியானவர், அவர் மட்டும்தான் அதுக்கு பொருத்தமானவர் இன்றைக்கு பேசுறாங்க. ஆனா அந்த பொருத்தம் என்றது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவங்களுக்கு தெரியல. சரி அதுக்கு மட்டும் தான் வாக்களிச்சமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, கெகலியரம்புக்கு விலைக்கு எதிராக பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்ட அந்த பிரேரணை, அவரை நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அதுக்கும் அவரை காப்பாற்றுறதுக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவர் சுகாதார அமைச்சர் இருந்து கொண்டு போலி மருந்துகளை அவர் என்ன செய்தார்னு சொன்னா கொண்டு வந்தார், இறக்குமதி செஞ்சார். அது சம்பந்தமான குற்றம் சுமத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறான்னு சொன்னா நீதிமன்றத்தால் தடுப்பு காவலில் வைக்கப்படுகிறார். பிணை கூட வழங்காத அளவுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். சோ அந்த விடயத்துக்கும் என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னா ஆதரவாக வழங்கியிருந்தாங்க. மக்கள் மீது இரக்கமும் மக்கள் அபிமானமும் அவங்களுக்கு எல்லாம் இருந்திருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அவங்களை ஆதரவா வாக்களிச்சிருப்பாங்கன்ற விஷயத்தை நாங்க என்ன செய்யணும் சொன்னா நாங்க என்ன செய்யணும் யோசிச்சு பார்த்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்க வந்துட்டு வாக்களிக்கணும். சோ ஜனாதிபதி தேர்தலில் நாங்க இதே மாதிரி பல விஷயங்கள் நாங்க சொல்லிக்கொண்டு போகலாம். இவங்க சொல்லுகின்ற விடயங்கள் இவங்க இன்றைக்கு இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்துட்டு ஒரு ஹுத்துபா செய்யற மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறோம். சில முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் நாங்க ஹுத்துபா செய்யற மாதிரி செய்யறோம். மக்கள் ஹுத்துபாவை கேட்டுக்கொண்டு போயிட்டு நீங்க உபன்யாசங்களை கேட்கிற மாதிரி நாங்க சொல்றதை கேட்டு எங்களை கட்சி தலைமைகள் சொல்றதை கேட்டு நீங்க வந்துட்டு போடுங்கலாம் சொல்றாங்க. சோ இப்படியான அளவுக்கு என்ன செய்ய போச்சுன்னா மக்களை இவ்வளவு காலமும் தாங்க காட்டினது, தங்க ஆதரிச்சது, தங்களோட கட்சிகள் சொன்னது, தங்க விரலை காட்டினவங்களுக்கு மக்கள் வாக்களிச்ச மாதிரி இந்த தடவை வாக்களிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா மக்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா அப்படி இல்லைன்றது என்ன செய்யறாங்கன்னா பல இடங்கள்ல இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி கொண்டு வராங்க. எல்லா கட்சிகளோட இருக்கிறவங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பான்மையான சில முக்கியமான வேட்பாளரோட இருக்கிறவங்க எல்லாம்
இந்த மக்கள்கிட்ட போய் ஓட் கேட்க இயலாத அளவுக்கு தான் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மக்களுடைய அபிமானத்தை இழந்து இருக்கிறாங்கன்ற விஷயம் என்ன செய்யறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு என்ன செய்ய அன்றைக்கு விளங்கி இருக்குது மக்களுக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாரும் வாக்களிக்கிறேன்னு சொன்னா சில விஷயங்களை நாங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நாங்க சில நடுநிலையா சில விஷயங்களை சிந்திச்சு பார்த்து நாங்க வாக்களிக்கிற முடிவெடுக்கணும். இது எந்த விதமான கட்சி சார்பானதாகவோ எந்த ஒரு தனிநபருக்கு சார்பானதாகவோ அல்லது எந்த ஒரு தனிநபருக்கு எதிர்ப்பானதாகவோ எந்த ஒரு கட்சியை வந்துட்டு விமர்சிக்கிற மாதிரியாகவோ இந்த விஷயம் பேசப்படல. இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை என்ற அடிப்படையில் எனக்கும் வாக்குரிமை இருக்கின்ற அடிப்படையில் எனக்குள்ள இந்த வாக்குகளை நான் அளிக்கிறதுக்கு முதல் எனக்குள்ள நான் வந்துட்டு சுய விசாரணை மாதிரியாக செய்து கொள்றதுக்கான சில கேள்விகளை கேட்டு இது இப்படிதான் நடந்திருக்குதான்னு ஞாபகம் ஊட்டி இந்த வாக்கு அளிக்கிறதுக்காக நான் சிந்திச்ச விஷயங்கள் தன்னுடைய எந்த ஒரு தனிநபரையோ விமர்சிக்கிறதுக்கோ தனி கட்சியை விமர்சிக்கிறதுக்கோ எந்த ஒரு ஆட்கள் மீது கட்சி மீதோ அபிமானத்தை காட்டுறதுக்காக இந்த விஷயம் என்ன செய்யணும் பேசப்படலை என்ற விஷயத்த நான் என்ன செய்யறேன்னு அதையும் ஒரு தெளிவாக வந்து சொல்லிக்கொள்றேன். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு விஷயம் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.